அம்மா நொஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன நடக்கும், இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். அப்ப சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் சிம்ம ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு. சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், கேது சிம்ம ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த மாதத்துல குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல இருக்குது. ஆனி மாதம் 8ஆம் தேதி தான் புதன் கடகராசிக்கு போறாரு. செவ்வாய் கேது கூட்டணி சிம்ம ராசியில இருக்குது. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் மீதும் ராகு பகவான் மீதும் விழுது. இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. நவகிரகங்களுடைய மாற்றத்தால காலச்சக்கரத்தின் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத விரிவாவே தெரிஞ்சுப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது. ஆனி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசியிலேயே இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி இருக்கும் அப்படின்னாலும் அதுக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. அதே நேரத்தில் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசியை பார்க்கறதால பெரிய முன்னேற்றம். 3ஆம் இடத்துல சனியும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதால தீர்க்கமான சிந்தனை அப்படிங்கிறத எடுப்பீங்க. நல்ல முடிவு, தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தோணும். திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கோ, இல்லை திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கோ, திருமணத்தில் தடை இருந்தவர்களுக்கோ இது எல்லாமே நீங்கி திருமண யோகம் அப்படிங்கிறது வரப்போகுது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால கடன்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கடன்களை அடைச்சு முடிக்க போறீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வரும். இல்லை நீங்கள் வாங்கி போட்ட இடம் விற்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் விற்று அதன் மூலியம் வரக்கூடிய தொகையை கொண்டு உங்களுடைய கடன்களை அடைப்பீங்க. நீங்கள் கொடுத்திருந்த பணம் அப்படிங்கிறது சேரும். குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறது. அப்போ புதிய பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். குறிப்பாக பிள்ளைகள் வழியில் வழக்குகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வரலாம். அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்காக அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை கவனிக்க தொடங்குங்க. எந்த நேரத்துக்கு வராங்க, எந்த நேரத்துக்கு சாப்பிட்றாங்க, அவர்களுடைய நண்பர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பெற்றோர்கள்லாம் வியாழக்கிழமையில் குரு கவசம் வாடி குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த ஆனி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா புதன் கிரகன் ஞானக்காரகன், புத்திக்காரகன்னு கூட சொல்லலாம். அந்த புத்திக்காரகன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு சில தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் காரியம் அப்படிங்கிறது கைகூடும். கெட்டவன் கிட்டிடி கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற விதத்தில் எதிர்பாராத நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இடையூறு சக்திகள் எல்லாமே அகலும். உங்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலைக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மறைஞ்ச புதனால் உங்களுக்கு நிறைஞ்ச தனலாபம்னு தான் சொல்லணும். உங்களுடைய பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலிருந்தும் வரக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொள்ளுவீங்க. பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். 9ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போ குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய செய்தி, பெற்றோர்களுக்கு பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் பையன் அவன் அப்படின்னு சொல்லுவீங்க.
மேல் படிப்புக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இருக்குது. சப்தமத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறதால எதிர்பாலினத்தவரிடம் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். 6க்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொன்னோன்னா சுக்கிரன். உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகை கிரகமான சுக்கிரன் பகை வீட்டில் செஞ்சரிக்கிறது நல்லதில்லை. எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது தள்ளி போகும். நீங்கள் நினைச்சதை உடனடியாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு தடை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். புதிதாக வழக்குகள் கூட வரலாம். ரிஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு வருமான பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். எதையுமே யோசித்து செய்யணும். தனுசராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை பெற்றோருக்கோ மருத்துவ செலவு அப்படிங்கிறது கூடும் இந்த மாதத்தில். இதே மாதிரி சொத்துக்கள்லாம் வாங்கும் பொழுது வில்லங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை பார்த்துட்டு வாங்கணும். இல்லை அதில் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரலாம். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் கிடைக்கும். இல்லை வேலை விஷயமாகவும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சூரியன் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்துருக்கிறாரு. ஆட்சி பெற்ற புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் கூட்டுத்தொழிலில். அப்போ எந்த முடிவு எடுத்தாலும் சக கூட்டாளிகளையும் கேட்டுட்டு அதன் பிறகு எடுக்கணும். பெண்கள்லாம் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்துலையும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்துலையும். அப்போ எதிர்பாலினத்தவரால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். திடீர் பணவரவு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மாதத்தில். இதுவரைக்குமே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் செஞ்சரித்துட்டு வந்தார். அதனால் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருந்திருக்காது. குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குழந்தைகள் மூலியமாக வந்திருக்கும். நிம்மதி இல்லாத தூக்கத்தை சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள். செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ஒரு விதத்தில் விடுதலையும் இன்னொரு விதத்தில் செலவையும் கொடுக்கும் செவ்வாய். தந்தை வழியில் செலவுகள், தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் வரலாம். உள்ள தங்கையோட திருமண செலவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 3ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலமாக தங்கைகளுக்கு தேவையான உதவிகளை இந்த மாதத்தில் செய்வீங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து பார்வையை கொடுக்குறாரு. அப்போ செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். உடல் சோர்வின் மூலமாக செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வயிறு, பெண்களுக்கெல்லாம் வயிறு, கர்ப்பப்பை கோளாறுலாம் வரலாம். அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ அனாவசியமான பொல்லாப்பை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துவார் சுக்கிரன். செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வேலை விஷயங்கள், பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களுக்காக கடல் கடந்த பயணங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய பயணம் இதெல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். நல்ல நண்பர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பாங்க. குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்பா வழி சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டு தந்தையிடம் கொடுக்கறதுக்கு வழக்குகளை சந்திப்பீங்க இந்த மாதத்தில். இந்த குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்துக்கு வந்த குருவோடு இணைவதால் நண்பர்களால் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். அப்போ அது வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. இந்த ஆனி மாதத்தில் மாணவர்களாக படிப்பில் கூடுதல் அக்கறை அப்படிங்கிறத காட்டணும். பெண்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் சிறப்பாகவே இருக்கும்.